இவ்வளோ பாடல்கள் இருக்குது. அருணகிரிநாதர் பாடல்கள் இருக்குது. பாம்பன் சுவாமிகள் வந்து முருகருக்காகவே வாழ்ந்தார், பாடினார். அவருக்காக எழுத்துக்கள் எவ்வளவோ இருக்குது. அப்போது அந்த பாடல் வரிகளில் வரும்போது அழகென்ற சொல்லுக்கு முருகனா இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்குல்ல திருச்செந்தூரில் ஒரு சிலை, அது வந்து அழகாக இருக்கா? நான் உங்கள் முருக பக்தர் நான் கேட்குறேன், அழகாக இருக்கா? சரி, ஓகே, நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக முருகரை இது முருகர்னு சொல்லி என்ன ஆய்வு இருக்குது? சரி, ஓகே, இதெல்லாம் காலங்காலமாக வந்து பால தண்டாயுதபாணியை நம்ம பார்க்குறோம், பழனியில் பார்க்குறோம், இதுவும் அதே மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்போ முருகர் தான். அந்த சிலையை நான் இதில் பார்க்குற எப்படி இருக்குன்னு பாருங்கள், கண் எப்படி இருக்குது, அந்த உருவமே எந்த அளவுக்கு வந்து ஒரு முருகனை வந்து அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி இது வந்து பண்ணாங்களா இல்லை எப்படின்னு எனக்கு ஒன்றும் தெரியவே இல்லை. எனக்கு வந்து நான் இந்த பிரச்சனையை பற்றி பேசுனா இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையை பற்றி பேசுனா இன்னொரு பிரச்சனை வருது. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நான் பேசுகிறேன். இப்போது திருச்செந்தூர்லேருந்து ஒரு மண், நான் சொன்னது என்னென்னா, ஒரு மண் உங்கள் கைப்பிடியில் ஒரு மண் எடுத்துகிட்டு வாங்க, அதை வந்து சொன்னது தப்பாகி போச்சு. நிறைய பேர் இதுவே வந்து ஒரு கமெண்ட் திறந்தாலே ஏகப்பட்ட பேர் வந்து சொல்கிறாங்க, கடலே வந்து உள் சீற்றமாகுது, கடல் உள்வாங்குது, நீங்கள் சொன்னனால தான் மண் எடுத்து. நான் வந்து லாரியாக வந்து மண் எடுத்துகிட்டு போக சொல்லியே, இல்லை மூட்டையாக மண் எடுத்துகிட்டு போக சொல்லியே. நான் சொன்னது என்னென்னா, உங்களுக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் முருகரை வந்து நீங்கள் தலைவன் முருகனை வந்து உணரணும், இன்னும் டீப்பராக வந்து முருகன் உங்கள் வீட்டில் இருக்கணும்னா அந்த நம்பிக்கையை